ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 11 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ம், குமரன் வந்து நிவின் கூப்பிட்டோன்னே ஓடி வர்றாருல. இப்ப நிவின் வந்து அப்படியே தூங்காம முகலாம் அப்படி இருந்தோன்னே, என்னடா நைட்டெல்லாம் தூங்கவே இல்லையா? ஏன் இப்படி இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ குமரன் கிட்ட வந்து நிவின் வந்து அப்படியே கேட்குறாரு. காவேரி வந்து உண்மைக்குமே எதுக்காண்டி விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னொன்னே, ஏன்டா அவ இப்ப சந்தோஷமா தானே இருக்கான்னொன்னே, நீ பாத்தியானே? என்ட்ட விஜய் வந்து இந்த மாரி சொன்னாருண்ணே, நீ பாத்தியான்னொன்னே, நீ என்னடா அவர் வந்து முன்னாடி வந்து அவரு சாரி அவரு ஒய்ஃபோட லவ்வர்ல நீ. அதனால உன்ன வெறுப்பேத்துறதுக்காக கூட அவர் அப்படி சொல்லியிருக்கலாம்ல. நீ ஏன்டா இந்த மாரி நெனச்சிட்டு இருக்க? ஒண்ணு அப்படி சொல்லணும்னா அவர் லூசா இருக்கணும், இல்ல உன்ன லூசாக்க இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு 2வது உள்ளதுக்காண்டி தான் இருக்கும் தான் நீ வந்து இப்படி நைட்டெல்லாம் தூங்காம வந்து நிக்கிறீங்க. அதுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி ரொம்ப இதா சொல்றாரு குமரன். வி நிவின் வந்து ரொம்ப சீரியஸா பேசுறாரு. குமரன் வந்து அத பெருசா எடுத்துக்காம, "வா டீ குடிச்சிட்டு கெளம்புன்னு" சொல்லிட்டு, "மொத போய் தூங்கு எல்லாம் சரியா போயிரும். இல்ல ஊருக்கு போ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் "தாத்தாவ எங்க?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "அவர் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கிறாருன்னு நெனைக்கிறேன்னோனே." "உனக்கு எப்படி தெரியும்னோனே?" "அது என்னோட ஞான திருஷ்டியில நான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி எல்லாருக்கும் காஃபி குடுக்குறாங்க. அப்போ "விஜய் எங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "வந்திருப்பாருன்னு நெனைக்கிறேன்னோனே." இப்ப உங்க சித்தப்பா கேட்குறாரு, "என்னம்மா என்ன பேசுற? தாத்தாவ பத்தி கேட்டா சொல்ற, அவன பத்தி கேட்டா தெரியாதுங்கிற. அது உன் ஞான திருஷ்டியில தெரியலையா என்னன்னோனே?" "நீங்க என்ன இப்படி பார்க்கறத நிப்பாட்டுங்க. இத்தன வருஷமா இந்த வீட்ல இருக்கிறீங்களே, நீங்க இன்னும் இந்த வீட்ல என் கூட இங்க இருக்கிறவங்க கூட நீங்களே செட் ஆகல. நான் எப்படி செட் ஆவேன்?" அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள விஜய் வந்துடுறாரு. இப்ப விஜய் வந்தோனே காவேரி அப்படியே நேத்து நடந்ததெல்லாம் நெனச்சுட்டு கோவத்துல போம்போது, விஜய் வந்து காவேரி கைய பிடிச்சு இழுக்குறாரு. இழுத்துட்டு, "எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? என்ன கோவமா இருக்கியான்னோனே." "விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போய் காஃபி ரெடி பண்ண போறாங்க. இப்ப அவங்க சித்திக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. இப்ப காவேரி கிட்ட போய் கோவப்படுறாங்க இந்த மாரி. "நாங்க அவன எப்படி வளர்த்தோம் தெரியுமா? நீ என்ன அவன்கிட்ட அப்படி கோவப்படுற? அவன் எதுவும் சொன்னான்னா நீ வந்து இந்த மாரி ஒரு காஃபி தானே கேட்டேன். அதுக்கே இந்த மாரி நடந்துக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி வந்து காவேரிய திட்டுறாங்க. அப்போ காஃபி ரெடி பண்ணிட்டு அதில பால ஊத்த போம்போது, அது வேற கொட்டிருது. இது வேற இப்ப இதுக்கு வேற 10 நிமிஷம் கிளாஸ் எடுப்பாங்களே! அப்படின்னு காவேரி இது பண்றாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, யமுனாக்கு காலேஜ்ல ஏதோ வாங்குறதுக்கு காசு தேவைப்படுதுன்னு சொல்லி சாரதா கிட்ட சொல்லும்போது, சாரதா என்ன சொல்றாங்கன்னா, "நானே தரேன். காவேரி தந்த காசு இருக்குல்ல" அப்படின்னோனே, இப்ப கங்கா பயங்கரமா கோவப்படுறாங்க. "அது நம்ம அப்பாவோட காசு தானே! என்னமோ அவ தர்ற மாரி சொல்றீங்க" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட வந்து சண்டை போட்டோனே, அம்மா காலையிலேயே ஒரு சண்டை வேண்டாமா தாயேன்னு சொல்லிட்டு அவங்க போயிர்றாங்க. இப்ப குமரன் வந்து க கங்கா கிட்ட வந்து இந்த மாரி நிவின் இந்த மாரி கேட்டுட்டு இருக்கான். என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாதி சொல்றாரு, பாதி சொல்லல. அப்போ உடனே கங்கா என்ன சொன்னாங்கன்னா, "அவர ஊருக்கு போக சொல்லுங்க. எதுக்கு தேவையில்லாம காவியோட லைஃப்ல வர்றாரு" அப்படிங்கிற மாரி பேசிக்கிறாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, விஜய் ஒரு ஃபைல காணோம்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையுமே கலச்சு போட்டு தேடிட்டு இருக்கிறாரு. இப்ப காவேரி சொல்றாங்க, "என்ன கலருங்க ஃபைல்னோனே?" "எல்லோ கலர்னோனே." "இருங்க நான் தேடி தரேன். இப்படி எல்லாத்தையும் கலச்சு போட்டீங்கன்னா, நான் தானே அடுக்கணும்னு" சொல்லி அவரு காவேரி ஒரு பக்கம் போய் தேடுறாங்க. அப்போ ஒரு ஃபைல்குள்ள இருந்து ஒரு ஃபோட்டோ விழுது. அதுல விஜயும் பக்கத்துல யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஃபேஸ் ஃபுல்லா கீச்சி அந்த முகமே தெரியாத மாரி நல்லா இதா இருக்குது. இப்ப இத பார்த்தோனே, இது ஃபர்ஸ்ட்டு காவேரி அத பார்க்கவே இல்ல. ஃபைல் தேடுறாங்க. கடைசில ஃபைல் கிடைச்சோனே விஜய் கிளம்புறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப காவேரி எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது, அந்த ஃபோட்டோவ பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவ எடுத்துட்டு விஜய் கிட்ட கேட்கறாங்க. "ஏங்க இந்த ஃபோட்டோல உங்க பக்கத்துல நிக்கிறது யாருன்னோனே?" இப்ப விஜய் பயங்கரமா அப்படியே கோவத்துல நிக்கிற மாரி காட்டுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்